ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ரெசிபினா ஆர்கானிக் காளான் ரெசிபி தான். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 2 பல்லாரி எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 தக்காளியை கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் தேவையான காளானை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. மார்னிங்கே குக்கிங் ஸ்டார்ட் பண்ணும்போது சம்மரில் இந்த மாதிரி கிளைமேட் சேஞ்ச் ஆகி மழை பெய்யறதை இப்போ தான் பார்க்குறோம். அப்படியே டிசம்பர் மந்த் மாதிரி மாறிடுச்சு. ஸோ மழைக்கு இதமாக காளான் ரெசிபி செய்யலாம். பேன் சூடானதும் நம்ம தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடான அப்புறம் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு தாளிச்சுக்கணும். கடுகு பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை போட்டுக்கணும். ஸோ ஆனியன் கொஞ்சம் பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் ஆட் பண்ணிக்கிட்டேன். கிரைண்ட் பண்ணி நீங்கள் தக்காளியை ஆட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக குக் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் இது கூட தேவையான அளவு மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பெப்பர் பொடி, கொஞ்சமாக கறி மசாலா, வத்தல் பொடி, கொத்தமல்லி பொடி, அப்புறம் கொஞ்சம் மட்டன் மசாலாவும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாத்தையும் சேர்த்து அந்த எண்ணெயிலே கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 பிஞ்ச் மஞ்சள் தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கிரேவி கட்டியாக வேணும் அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் போதும் அப்படின்னா கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் எண்ணெய்லாம் இந்த மாதிரி பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற காளான் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த காளான் கொஞ்சம் குக் ஆகிறதுக்கு டைம் எடுத்துச்சு எனக்கு. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டே வேணால் தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் செகண்ட் கொஞ்சம் கெட்டியானதுக்கப்புறம் கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். குக் பண்ணும்போதே நமக்கு தேவையான சால்ட்டும் போட்டு குக் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், நல்லா குக் ஆகி வந்திருக்கு. ஒன்ஸ் இந்த மாதிரி நல்லா குக் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போட்டு காளான் ரெசிபியை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் குக் பண்ணி முடித்ததும் ரெயினும் ஸ்டாப் ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.